கட்சி அதிகாரத்தை பிடித்துவிட்ட போதிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் அதிகரித்துட்டே வந்திருக்கின்றன. உட்கட்சி பிரச்சனை, பாஜக கூட்டணியில் பிரச்சனை, ஆளும் திமுகவின் நெருக்கடி என பலமுனை தாக்குதல்களை எதிர்கொண்டு வரும் அவர் தற்போது சீனியர்கள் கட்சி தாவி வருவதால் அதிருப்தியிலும் ஆழ்ந்திருக்காரு. ஏற்கனவே மைத்ரேயன், அன்பராஜா உள்ளிட்டோரும் திமுகவிற்கு தாவி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் திமுகவிற்கு தாவ இருப்பதாகவும் வெளியாகி உள்ள தகவல் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில தான் அதிமுக முன்னாள் தலைவர்களை தட்டி தூக்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுது. அதிமுகவை பொறுத்த வரையில பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கட்சிக்குள்ள ஏற்பட்ட சலசலப்புகளால பின்னடைவையும் சந்திச்சிட்டு வருது. கட்சியின் முக்கிய முகங்களாக அறிவிக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோர் எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டு வரும் நிலையில தான் தற்போது அதிமுகவில் இருக்கும் சில மூத்த முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்பிகள், எம்எல்ஏக்கள் எடப்பாடி மீது கடும் அதிருப்தியிலையும் இருந்துட்டு வராங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள கட்சியில் இருந்து பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற பேச்சும் எழுந்துட்டு வருது. இதனை வலியுறுத்தி பேசிய செங்கோட்டையனை கட்சி பதவியிலிருந்து தூக்கி அடித்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவின் கொங்கு மண்டலத்தின் முகமாக இருப்பவர் செங்கோட்டையன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் காலத்துல அரசியல்வாதியும் கூட. ஆனால் ஜெயலலிதா காலத்துல அரசியலுக்கு வந்த எடப்பாடி செங்கோட்டையனை நீக்கியது கொங்கு வட்டாரத்துல கடும் கொந்தளிவையும் ஏற்படுத்தி இருக்கு. செங்கோட்டையனுக்கு ஆதரவாக மேலும் சில முன்னாள் அமைச்சர்கள் கை கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என பாஜகவும் வலியுறுத்தி வருவது கட்சியிலும் கூட்டணியிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியும் அதிகரிச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆளும் கட்சியான திமுக அதிமுகவை பலவீனப்படுத்தும் முயற்சிகள்ல ஈடுபட்டு வராங்க. வலுவான கூட்டணி அமையக்கூடாது, கட்சியில் இருக்கும் சீனியர்களை தட்டி தூக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணமாகவே இருந்துட்டு வருது. அதற்கேற்றாற்போல் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் தீவிரமாக காய் நகர்த்தி வரும் நிலையில தான் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பராஜா, முன்னாள் எம்பி மைத்ரேயன் ஆகியோர் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடுகளில் ஆசிரியராக இருந்த மருது அழகுராஜ் ஓபிஎஸ் ஆதரவாளராக செயல்பட்டு வந்த நிலையில தான் தற்போது அவரும் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அதிமுகவில் பலம் வாய்ந்த மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் ஏற்கனவே திமுக பக்கம் தாவி இருக்கும் நிலையில தான் அவர்களுக்கு உரிய அங்கீகாரமானது வழங்கப்பட்டு வருவதையும் கவனிக்க வேண்டும். சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, ராஜ கண்ணப்பன், முத்துசாமி, தோப்பு வெங்கடாச்சலம், தங்க தமிழ்ச்செல்வன் என அத்தனை பட்டியல் நீண்டு கொண்டேதான் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் அதிமுக பலமாக இருந்த மாவட்டங்களில் கூட தற்போது திமுகவின் கையானது ஓங்கியிருக்கு. இந்த நிலையில தான் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை திமுகவில் இணைக்கும் முயற்சிகள் மிக தீவிரமாகவே நடந்து வருகிறது. கோவை மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிடம் அந்த பொறுப்பானது ஒப்படைக்கப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது. தற்போது அதிமுகவில் முக்கிய சீனியர் ஒருவரையும் திமுகவில் இணைய வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் தீவிரமாகவே நடைபெற்று வருது. கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக கௌரவமான இடங்களையும் பெறுவதற்கு கொங்கு மண்டலம் மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கு. குறிப்பாக கோவையில அனைத்து தொகுதிகளையுமே அதிமுக கைப்பற்றி இருந்துச்சு. இந்த நிலையில தான் அந்த கோட்டையில் ஓட்டை விழும் வகையில கொங்கு மண்டலத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை திமுகவில் இணைப்பதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறது அக்கட்சியின் தலைமை. இதையடுத்து பல சீனியர்களை திமுகவிற்கு தாவலாம் என சொல்லப்படும் நிலையில தான் அதிமுகவில் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு.